ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார் ஆண்டவர். என் மகன் என் மகள் நான் சொல்லுகிற பிரகாரமா நடந்தாங்க. தாவீது சொல்றாரு இல்லையா, தாவீதுக்கு ஆண்டவர் என் இதயத்துக்கு ஏற்ற நண்பன், மை ஹார்ட் ஃப்ரெண்டு, மை க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி நண்பனா இருந்தாராம் தாவீது. அப்போ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுத்திருப்பாரா இல்லையா? உனக்கு எனக்கும் கொடுப்பாருங்க. இந்த மகிமையான ஸ்தானத்துல 12 கோத்திரங்களை அரசாளுகிறவர்களாய், ஏன் கோயிலுக்கு வரல, ஏன் விசுவாசிக்கல, ஏன் ஆத்ம ஆதாயம் பண்ணல, இயேசுவை பத்தி ஏன் ஒருத்தருக்க சொல்லல அப்படின்னு மற்றவங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களை நமக்கு அதிகாரத்தை தருகிறவராய் இருக்கிறார். நீர்தான் ஆண்டவரே. இது மனிதனால கூடாதுதான், ஆனால் தேவனால் கூடும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உம்மாலே அதிசயமான காரியங்கள் நடக்கும். அடுத்து அவராலே செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறவராக இருக்கிறபடினாலே சகரியா 4:6 சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவினால எல்லாமே நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். ஆக வருகிறவர் ஆண்டவர் இயேசு சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். அவருடைய அதிசயமான கருத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆகார் அன்றைக்கு வனாந்தரத்தில் வரும்போது ஆண்டவரை பார்த்து ஆகார் சொல்றாங்க, தேவன் உண்மையாகவே என்னை காண்கிறவராய் இருக்கிறார், அவர் என்னை காண்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னை காண்கிற தேவனே அப்படின்னு சொன்னார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. ஆக அவருடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுப்போம். தலைமுறை தலைமுறை தோறும் நம்மை விசாரிக்கிற தேவன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.